இந்த வீடியோவை பாருங்க. காதி சேரையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டோ. அப்பா உனக்கு அறிவு இருக்கா? காதி சேரை எடுத்துக்கு வெளியே 1000 பேர் இருக்காங்களே, அதை போய் போட்டோ எடுப்பியா? கேமரா பிடிச்சி பில்ம பிடிங்க அடிங்க. கேமரா பிடிச்சி பில்ம பிடிங்க அடிங்க. கேமரா பிடிச்சி அடிக்க மினார்ல அவ்வளோ பர்சன்டேஜ் வீடியோ இருக்கு. வந்து அடிச்சு வந்து எம்எல்ஏ பேர் போடுங்க. கேமரா பிடிங்க அடிங்கன்றப்ப யார்? நம்ம வைகோ தான். இல்லை கருப்பு துண்டு வைகோ ஆவேசமாக பத்திரிகையாளர்களை பார்த்து, ஏன்னா நெல்லையில் ஒரு கூட்டம் நடத்துகிறார், ஒரு கட்சி கூட்டம். கட்சி கூட்டத்தில் கட்சிக்காரங்களே எழுந்து நடைய கட்டுறாங்க. கட்சியில் இருக்கிறது 50 பேர், அதில் 25 பேர் இடத்தை காலி செய்து விட்டார்கள் என்பதனால் எங்கே செல்கிறீர்கள், எங்கே செல்கிறீர்கள் அப்படின்னு அந்த துண்டை தூக்கி கேட்டுக்கிட்டு இருந்தார் வைகோ. அதை படம் பிடித்து விட்டார்கள் ஊடகவியாளர்கள். ஊடகவியாளர்கள் படம் பிடித்ததை பார்த்தவுடன் அவர்கள் மீது பாய்கிறார். அந்த கேமராலேருந்து அந்த ரோலை பிடுங்கு அப்படின்ட்டு. டிஜிட்டல் கேமராவில் எங்கிருந்து ரோல் இருக்குன்றது எனக்கு புரியல. வைகோ இன்னும் 1980களிலேயே இருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரிய வருகிறது இதிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் சேராத இடம் சேர்ந்ததனால் அவரும் ஒரு தத்தியாக மாறிவிட்டார் அப்படின்ட்டு. பதநீரில் சர்க்கரை போட்டிங்களான்னு கேட்ட ஸ்டாலின் மாதிரி டிஜிட்டல் கேமராவில் ரோலை பிடுங்குன்னு சொல்ல வைகோவை சேர்த்து கொள்ளலாம்.